அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு செஷனுக்கு என்டர் ஆகிடுவோம். ஸோ கண்ணன், நம்ம லாஸ்ட் வீக்ல 2 டேஸ் முன்னாடி சண்டே தான் பேசணும். ஸோ அதை பற்றி யோசித்தீங்கன்னு சொன்னீங்க. என்ன யோசித்தீங்கன்னு சொல்லுங்க. அதாவது கேள்வி என்ன இருந்ததுங்கண்ணாயா? வீடியோ திருப்பி பார்த்தேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன அப்சர்வ் பண்ணீங்க, என்ன புதுசாக பார்த்தீங்க? ஸ்டார்ட் ரெக்கார்டிங் பண்ண உடனே வரல நினைக்கிறேன் வார்த்தை. ஸோ ரெக்கார்டிங் எடுத்துருவோமா? இல்லைங்க. அப்படியா? சரி. அதாவது கேள்வி ஒரு வெங்கடேசன் ஐயா பேசுனது என்னங்கன்னா, சயின்ஸ் ரிலிஜன் இது ரெண்டுல சயின்ஸ் வந்து டாமினேட் பண்ணி போயிருமா, அதனால எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதனால ரிலிஜனை நம்ம ரீடிஃபைன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அப்ப நம்ம கடைசியா பேசுனது என்னன்னா, அதாவது உண்மை தெரிஞ்சிருச்சு. உண்மை தெரிஞ்சு சில பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாரையும் வழிநடத்துற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நான் பேசியிருந்தேன். அதுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது இப்ப அந்த பாதையில நம்ம போய்கிட்டு இருக்கோம். என்னங்கய்யா? புதுசா வந்தவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துடலாம். ஸோ ஆமாங்கய்யா, கொடுத்துருங்க. அப்போ சண்டே என்ன பேசிட்டு இருந்தோம்னா, புறத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல வந்து யார்கிட்ட கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னும் போது டெமோக்ரஸி, கம்யூனிசம், கேபிட்டலிசம்லாம் பேசணும். அப்போ வந்து கண்ணன் சொன்னாரு, இந்த மாதிரி புத்தா கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்புறம் புத்தா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணா நல்லதா இருக்கும், பட் யார் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க? ஸோ நான் புத்தாஸ் வந்து கண்டிப்பா புத்தா கண்ணுக்கு தெரியாது அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்கன்ற மாதிரி நான் கேள்வி வச்சேன். அதை பத்திட்டு கண்ணன் அவர் ஏதோ யோசிச்சிருக்காரு, அதை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. சொல்லுங்க சார். அதாவது புத்தருக்கு எங்க போகணும்னு தெரியுதுங்கய்யா. ஸ்ரீ பகவத் ஐயா இருக்குதுன்னா மனிதகுலம் எங்க போகணும் அப்படின்றது தெரியுது. ஆனா அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது எப்படி? அதுலதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை அப்படின்றது இருக்கு. இப்ப முன்னாடி பல பேர் அந்த வழியை காமிச்சிருக்கிறாங்க. நீங்களே ஆன்மீகத்தை பத்தி கொஞ்சம் சொல்றப்ப ராமகிருஷ்ணர், அதுக்கப்புறம் விவேகானந்தர், அதுக்கப்புறம் ஜே கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் யூஜி கிருஷ்ணமூர்த்தி, இப்ப கடைசியா பகவத் ஐயா, இவங்க எல்லாமே அந்த கைடன்ஸை நல்லா எளிமைப்படுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது ரிஃபைன் ஆகி இப்ப பகவத் ஐயால அது பூர்ணம் அடைஞ்சிருக்கு. இப்ப நம்ம ரிலிஜனை ரீடிஃபைன் பண்ணணுமா, இல்ல நம்ம இன்னும் எங்க போகணும்ன்றது நம்ம மனித குலத்துக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியுது. மனித குலம் எங்க போகணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதை எளிமைப்படுத்தப்பட்ட வடிவத்திலையும் நமக்கு கிடைச்சிருச்சு. அதை வந்து எல்லாருக்கும் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அதுலதான் நமக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைன்றது அந்த இடத்துலதான் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்குது. நீங்க சொன்னீங்க 15 லட்சம் வருஷத்துல இருந்துதான் 15 லட்சம் வருஷமா தான் நம்ம இயற்கையை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறோம் அப்படின்னு உங்களோட முன்னாடி இதுல கூட. ஸோ மெதுவா நடந்துகிட்டு இருக்கு.
இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த உண்மையை டெமோக்ரஸில எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் வேலை பார்க்கணும் ஐயா. அவ்வளவுதாங்க ஐயா. இதுதான் வழின்றது தெரிஞ்சிருச்சு. அது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேரணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுதான் நம்ம பகவத் மிஷன்லயும் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளும் வந்து இண்டிவிஜுவலாவும் தனித்தனியாவும் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம். அது வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நீங்க கேட்கணுமா இல்லை ஷேர் பண்ணணுமா? நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிறோம் ஐயா. ஆனா அனுபவத்துக்கு அப்புறம் தான் அதை நம்மளால உணர முடியுது. அதோட முக்கியத்துவத்தை வந்து தெரிய முடியுது, தெரிஞ்சுக்கிற முடியுது. இதுதான் முழுமையான இறுதியான உண்மை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் எல்லா அனுபவங்களையும் கடந்ததுக்கு அப்புறம்தான் அதை வந்து முழுமையா உணர முடியும். முழுமையா உணர முடியுமா? இல்ல இந்த புரிதலே போதுமானதா? நம்ம புரிதலே என்னன்னா, நம்ம முழுமையா புரிஞ்சுக்க முடியாதுன்றதுதான் நம்ம புரிதல். ஏன்னா நமக்கு அது நம்மளுடைய எபிலிட்டி கிடையாது, நம்மளுடைய மனதுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். மனசுனா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நீங்க முழுமையா புரிஞ்சுக்கிறதுன்னா என்னன்னா அந்த கேள்வியே வராது நம்மளுக்கு. ஏன்னா மனம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டூல் மாதிரிதான் அது. இப்போ நம்மளுக்கு ஒரு சென்சஸ் இல்ல ஒரு பொறி மாதிரிதான். கண்ணு, மூக்கு, வாய், அந்த 5 புலன்கள் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம நீங்க உண்மைன்றீங்க, ரியாலிட்டின்ற வேர்டு யூஸ் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வேர்ட்லாம் என்ன மீன் பண்றோம் நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ ரியாலிட்டி நம்ம எதை ரியாலிட்டின்னு சொல்றோம்னா, இப்போ கண் எதுக்கு ஒரு சேர் இருக்கு அப்படின்னும் போது அது ரியல்னு நம்ம சொல்றோம், உண்மையா இருக்கு அப்படின்றோம். எப்படி கண் எதுக்கு இருக்கிற சேரோ டேபிளோ ரியல்னு சொல்றோம்னா கண்ணில் தெரியுதுன்றோம். அப்புறம் அது டிவி ஸ்கிரீனா கூட இருக்கலாம்ல, அதுல சேர் இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், அதை தட்டி சவுண்ட் வருதான்னு பார்க்குறோம். அது நோக்குனா சவுண்ட் வருது, அப்புறம் தொட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி 5 புலனையும் யூஸ் பண்ணி ரியாலிட்டியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது கூட அது ரியாலிட்டியே இருக்குல்ல. சரி, 5 சென்ஸும் ஒரே விஷயம் சொல்லுது, ஓகே இது கண்ணிலையும் தெரியுது, காதுலையும் சவுண்ட் கேட்குது, தொட்டு டச்லயும் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது ஏதோ வுட்டன் சேர் மாதிரி. ஸோ அது பைட் பண்ணா ஒரு வுட் டேஸ்ட் கூட வரும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி 5 புலனையும் யூஸ் பண்ணும் போது ஸ்மெல் கூட வருது வுட்டு மாதிரி. ஸோ 5 வருது வுட்டு மாதிரி வருதுன்னும் போது ஓகே வுட்டன் சேர் தான் அப்படின்னு ஒரு குத்து மதிப்பா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே இது ரியல். ஸோ ரியாலிட்டின்றது நம்ம இது அப்சல்யூட் ரியாலிட்டி நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஏன்னா இப்போ நீங்க சேர்னா நீங்க இந்த லெவல்ல சேர் நீங்க சேர்ன்னு சொல்றீங்க அதை. ஏன்னா அது ஆட்டம் லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டம் லெவல்ல பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ஆட்டம் லெவல்ஸ்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஆட்டம் லெவல்ல கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்கும், ஒரு புஷ் புல் இருக்கும், அப்புறம் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ நீங்க அதுதான் ரியாலிட்டினா ஆமா அதுதான் ரியாலிட்டி, அது அட்டாமிக் லெவல் ரியாலிட்டி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஎன்ஏ லெவல் ரியாலிட்டி இருக்கும், என்ன மரம் என்ன மாதிரி டிஎன்ஏ அதுக்கு இருக்குன்னு இருக்கும். ஸோ அதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு வந்து அட்டாமிக் லெவல் ரியாலிட்டி தெரியாது, டிஎன்ஏ லெவல் ரியாலிட்டி தெரியாது. நமக்கு அந்த பிரெயின் லெவல்ல, பிரெயின்னா நம்ம அந்த சென்சஸ் தான் மீன் பண்றோம். ஸோ அந்த ரியாலிட்டி தான் தெரியும். ஓகே கண்ணு சவுண்டு இதெல்லாம் வருது அப்படின்னா நம்ம ஓகே குத்து மதிப்பா இது சேரு, இது மேல உட்காரலாம், உட்காந்தா கீழே விழாது, நம்மளுக்கு வேண்டியது அவ்வளவுதான், சம்திங் டு சிட், அதுதான் சேர். நம்ம அதுக்குள்ள போய் கோவலன்ட் பாண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு, ஃபோர்ஸஸ் எப்படி ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, இப்போ லேட்டிடியூட் ஆட்டிடியூட் பொசிஷன்ல அது எப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். ஸோ அது நம்மளுக்கு வேண்டியது உட்காந்தா விழக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ அதுக்கான ஒரு ரியாலிட்டி தான் நம்ம செக் பண்றோம். ஸோ இதுதான் பேசிக்கலா நம்ம ரியாலிட்டினா அந்த 5 சென்சஸ் வந்து காட்டுறதை ரியாலிட்டின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் 6வது சென்ஸ், இந்த 5 சென்ஸ் தான் அனிமல் சென்ஸ். நம்ம வந்து 95% அனிமல் தான். ஸோ 5% தான் நம்ம வேரியேஷன், அங்கதான் இன்டெலிஜென்ஸ் வருது, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். அப்போ அது என்ன சொல்லுது,
இந்த 5 சென்ஸ் ஒரு டேட்டாவை காமிச்சாலும் அது 6வது சென்ஸ் காமிச்சாதான் நீ எடுத்துக்கணும். சப்போஸ் கிளாஷ் வருது, 5 சென்ஸ்க்கும் இந்த 6வது சென்ஸும் கிளாஷ் வந்தா நீ 6வது சென்ஸ் தான் நீ மேல எடுத்துக்கணும், உயர்வா கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால்தான் நம்ம பழமொழி கூட சொல்லுவாங்களா, அந்த ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி வரல. என்ன பழமொழி? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிவது மெய். ஸோ அப்படின்னா என்னன்னா, அது கண்ணால காண்ற பொய்யா கூட இருக்கலாம். ஸோ உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். பட் அது அறிவு எப்போ சொல்லுதோ அப்பதான் நீ அந்த கண்ணுக்கு சொன்னாலும், நீ அது கன்ஃபர்மேஷன் சொன்னாலுமே நீ அதை ஓகே சொல்லணும். ஸோ அப்போ 5 அறிவு ஒன்று சொல்லுது, 6வது அறிவு ஒன்று சொல்லுது. 5 அறிவும் 6வது அறிவும் ஒன்னா சொல்லிச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் ரெண்டுமே ஆப்போசிட் கிளாஷ் வரும்போது நீ அறிவு தான் நம்பணும். இது ரியாலிட்டி காமிக்கணும். அறிவு கண்ணு, அதான் அறிவு கண்ணுன்னு சொல்லுவாங்க, பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அண்டர்ஸ்டாண்ட்னாலே உங்களுக்கு ஏதோ பாக்குறீங்க, ஓகே இப்படி இருக்கு, என் ஆஃபீஸ்ல இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கு, அப்போ 4 பேர் ஆன்சைட்ல போட போறாங்க, அப்போ இந்த ஸ்கில் செட்ல இருக்கவங்க நான் 3 பேர் தான், அப்போ என்னையும் நான் ஆன்சைட் போடுவாங்க அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு இமேஜினேஷன் பண்றீங்கல்ல. வராத ப்ராஜெக்ட், இல்லாத ஆன்சைட், அதெல்லாம் அந்த இல்லாத ஒரு டீம்ல நீங்க மெம்பரா இருப்பீங்க, நீங்க பாக்குறீங்கல்ல. ஸோ அந்த அறிவு பார்க்குது இல்லை, அது பார்க்கறது தான், விஷன் தான் அது. ஸோ அதனால விஷனரின்னு சொல்லுவோம். நம்ம அறிவு வந்து 3வது கண்ணுன்னு சொல்லுவோம், நெட்ரிக் கண்ணுன்னு சொல்லுவோம், அது ஓப்பன் ஆகும்னு சொல்லுவோம். ஸோ அது அறிவு கண் தான். ஸோ அந்த கண்ணு என்ன காமிக்குது, அந்த 6வது அறிவு என்ன காமிக்குதோ அதுதான் ஹையஸ்ட் ரியாலிட்டி கம்பேர்ட் டு சென்சரி ரியாலிட்டி. இதுதான் வந்து அனிமல்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அந்த ஹியூமன்ஸ் ரெண்டுமே இருக்கு, இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த 6வது அறிவு எப்படி வந்து கண்ணு ஒரு லிமிட்டடோ, காது எப்படி லிமிட்டடோ. ஃபார் எக்ஸாம்பிள் காது வந்து நம்மளுக்கு அந்த 0 to 20 ஹர்ட்ஸ் தான் கேட்க முடியும். ஸோ 20,000 ஹர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த பேட்டுடைய மூவ்மெண்ட்லாம் நம்ம காதில் கேட்காது. ஸோ அந்த அதே மாதிரி மற்ற பிலோ போனாலும் கேட்காது, ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை நம்மளுக்கு கேட்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்காக அந்த அந்த சவுண்ட்ஸ்லாம் இல்லைன்னு இல்லை, அது இருக்குது. காதால அந்த அந்த ரேஞ்சை தாண்டி கேட்க முடியாது. ஸோ அதே மாதிரி கண்ணும் அதே மாதிரி தான், ஒரு 30 ஃப்ரீக்வன்சி மூவ்மெண்ட்ஸ் தான் கேட்க முடியும், வேர்ட்ஸ் தான் கேட்க முடியும், கண்ணு பார்க்க முடியும். ஸோ அதுக்கு மேலே மூவ்மெண்ட் போச்சுன்னா அது பார்க்காது, அது இது பண்ண முடியாது. நம்மளுக்கு அந்த ஃப்ரேம்ல நின்றுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபிலிம் தான் அந்த அந்த ஃப்ரீக்வன்சிலாம் ஓடும். நம்மளுக்கு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஃபாஸ்டாகவோ ஸ்லோவாக ஓடனா நம்மளுக்கு அதை கரெக்டாக பிக்சர் மூவ் ஆகிற மாதிரி தெரியாது, ஸ்டக்கான மாதிரி தெரியும். ஸோ அப்போ எல்லாமே நம்ம எல்லா டூலுமே 5 சென்ஸுமே ஒரு டூல் தான். ஸோ இந்த டூல் எல்லாமே ஒரு லிமிட்டேஷனோட தான் இருக்கும், ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள அது தெரியும். ஸோ அப்போ அந்த ரேஞ்சுக்கு மேலெல்லாம் இல்லையானா இருக்குது, பட் நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரிதான் இப்போ 6வது அறிவுமே அது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் ஆப்ரேட் ஆகுது, ஒரு கண்டிஷனுக்குள்ள தான். ஸோ அதுக்கு மேல அதெல்லாம் பார்க்க முடியாது. அது பார்க்கறது நம்ம சந்திரசேகருக்கு அறிவு இல்லையா அப்படின்னா, சந்திரசேகர் ஹியூமனிட்டிக்கே அவ்வளவுதான் கெப்பாசிட்டி, ஹியூமனிட்டி மைண்டுக்கே அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. ஸோ மைண்ட்னால இந்த 0 to 20,000 கிலோ ஹர்ட்ஸ் தான் கேட்க முடியும் காதுக்குன்ற மாதிரி மைண்டுக்கும் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஸோ அந்த லிமிட்டேஷனுக்குள்ள தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்சல்யூட் ரியாலிட்டியை நம்ம பார்க்கவே முடியாது. நான் காதுல வந்து எல்லா சவுண்டையும் கேட்டுருவேன், நான் தபஸ் பண்ணா இல்லை நான் மெடிடேஷன் பண்ணா எல்லாத்தையும் கேட்டுருவேன் யாராவது சொன்னாங்கன்னா அது ஒரு காமெடியா இருக்கும்ல. காதோடைய எபிலிட்டியே அவ்வளவுதான், இந்த சவுண்ட்ஸ் தான் நீ கேட்க முடியும், இந்த ரேஞ்சுக்குள்ள சவுண்ட்ஸ் தான். ஸோ அதே மாதிரி மைண்ட்லயும் வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் நீ பர்சீவ் பண்ண முடியும், அதுக்கு மேல போச்சுன்னா அது பர்சீவ் பண்ண முடியாததால. ஸோ அந்த மாதிரி அப்போ அப்சல்யூட் ட்ரூத்தை புரிஞ்சுப்பேன், இல்ல பிரம்மனை தெரிஞ்சுப்பேன், இல்ல ஆத்மனை தெரிஞ்சுப்பேன், இல்ல அப்படியே அட்டாமிக் லெவல் ரியாலிட்டி தெரிஞ்சுப்பேன், எல்லா உண்மையும் காஸ்மாஸ்ல எல்லா உண்மையும் நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு மைண்ட் ட்ரை பண்ணுச்சுன்னா அது வந்து அந்த வெரி ஆக்டே வந்து இக்னோரன்ஸ்ல இருந்து பிறகு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தன்னை பத்தி தெரியல, தன்னை பத்தி தெரியாம அது எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் என்ன, எதை வச்சு நம்ம ஏதோ தேடுறோம், எதை வச்சு நம்ம தேடுறோம், நம்ம என்ன கண்ணாடி போட்டுட்டு தேடுறோம், அந்த கண்ணாடியோடைய லிமிட்டேஷன் என்ன, அந்த டூலோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாலே அதுதான் என்லைட்மெண்ட். ஸோ நம்ம என்ன முடிக்கிறோம்னா,
இந்த காஸ்மாஸ் பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாது, பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாது. யாரு பிரம்மத்தை தெரியாதுன்னு சொல்றானோ அவன் தான் பிரம்மத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு வேதாந்தால சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்லைட்மெண்ட், பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. பிரம்மத்தை பத்தி புரிஞ்சுக்க முடியாதுன்ற புரிதல் வர்றதுதான் என்லைட்மெண்ட். அதுதான் நம்ம சொல்றோம். நம்ம மைண்டை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம we are enlightened. காஸ்மிக் அப்சல்யூட் ட்ரூத்லாம் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, தெரியும் தெரியாது, முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நல்லதுதான், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ரியாலிட்டின்னு சொல்றோம், ட்ரூத்னு சொல்றோம். நம்ம இந்த ஃபங்க்ஷன். ஹலோ சொல்லுங்க முகமது. சார், இப்ப சென்சரி சொல்லிட்டீங்க. சென்சரி மோட்ல இருக்கு. முடிஞ்ச வீடியோல கேளுங்க, இல்லைன்னா ஆடியோல கேளுங்க. என் ஃப்ரண்ட் கேமரா இருக்காங்கள. சரிங்க, பரவாயில்ல, சொல்லுங்க. சென்சரி டே ட்ரீமிங் சொல்லி ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணிருந்தோம்ல 2 weeks முன்னாடி. என்ன சப்ஜெக்ட்மா? வேக் அப் ஃப்ரம் டே ட்ரீமிங். வேக் அப் ஃப்ரம் டே ட்ரீமிங். ஆமா, சொல்லுங்க. அதுல வந்து சென்சரி மோட், திங்கிங் மோடுன்னு சொல்லியிருந்தீங்க. சென்சரி மோட்னா இப்ப நம்ம இங்க பிரசன்ட்ல இருக்கிறது, சுத்தி இருக்கிற ரூம்ல உள்ளது எல்லாம் அப்படின்னீங்க. திங்கிங்னா நம்ம பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. அதுல நீங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா நம்ம பேசலாம். இல்ல என்ன புரிஞ்சது, என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு சொல்லுங்க. இப்ப அந்த சென்சரி மோட்ல நம்ம இருந்துட்டே ஒரு சில ஒர்க் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருந்தாரு, பகவத் ஐயா. நீங்க கூட வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சென்சரி மோட்லயே வாக்கிங் போலாம், சில ரொட்டீன் ஒர்க் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது மாதிரி பண்ண முடியுமா அப்படி நம்ம? பண்ணலாம். அதுதான் நம்ம தியானம் சொல்றோம். அது தியானம் முகாம்லாம் வைக்கிறோம், தியானத்தை கற்றுக் கொடுக்குறோம். நம்ம அந்த லிபரேஷனும் அதுதான். நம்ம அந்த இன்டெலெக்சுவல் மோட்ல இருந்து நம்ம வேணும் போது நம்ம இந்த சென்சரி மோடுக்கு வந்துருவோம். இந்த சென்சரி மோடுக்கு வரும்போது நம்ம அங்க ஒரு ஃப்ளோ இருக்கும், நேச்சுரல் ஃப்ளோ இருக்கும். இன்டெலெக்ட் வந்து இன்டரப்ட் பண்ணாது. நீங்க இந்த ரூம்ல உங்க ரூம்ல இருக்க ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி திங்ஸ் இருக்கும், கலர்ஸ் பார்ப்பீங்க, ஸ்பேஸ் பார்ப்பீங்க, அவ்வளவுதான். யாராவது உட்காந்துதான் அவங்கதான் இருப்பாங்க. இந்த ரூமுக்கு வெளியே நாளைக்கு போயிட்டு ஆஃபீஸ்ல போயிட்டு என்ன பண்ணணும், வீட்டுல போயிட்டு என்ன பண்ணணும்லாம் இங்க இந்த ரூம்ல இல்லை இருக்கும். ஸோ இப்போ இந்த சென்சரி வேர்ல்ட்ல இருக்கும்போது அந்த அந்த இன்டெலெக்சுவல் வேர்ல்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்லாம் இல்லை இந்த ரூம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த இன்டெலெக்சுவல் வேர்ல்ட்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த சென்சரி வேர்ல்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நான் பண்ணி பார்த்துருக்கேன். அது வந்து பெட்டரா தான் இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, நம்ம சென்சரி மோட்ல இருந்துட்டு திங்கிங் பண்ண முடியுமான்னு கேட்கறேன். ஏன்னா நம்ம திங்கிங் பர்டிகுலரா அதுல வந்து நம்ம ரொம்ப இன்டெலிஜா திங்கிங்குள்ள போய் இன்வால்வ் ஆகுறதுனால தானே நமக்கு மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனை வருது. சென்சரி மோட்ல இருந்துட்டு திங்கிங்ல பார்ஷியலா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறேன். பண்ணலாம். அப்படிதான் பண்றது நல்லது. ஏன்னா நீங்க உங்க பேஸ லூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்க 95% எனர்ஜி அதுல இருந்துட்டு ஒரு 5 to 10% திங்க் பண்ணா போதும். நீங்க அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்னா, நீங்க அந்த 100% நீங்க திங்கிங்ல போயிட்டு, திங்கிங்னா ஃபாஸ்டா போகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னா, இப்ப நான் வேலைக்கு போகணும், இல்ல வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். பிசினஸ் ஆரம்பிச்சா லாபம் மாசத்துக்கு 20,000 ரூபாய் வரும். அப்போ வந்து நான் 1 வருஷம் ஆனாதான் நான் கடன் அடைக்க முடியும். அதுக்கு என்ன பண்றது? இல்ல அப்போ இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா, இல்ல ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாமா, இப்படி மைண்ட்ல ஒரே இப்ப நான் இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 1 மினிட் தான் இருக்கும். 1 மினிட்டுக்குள்ள நான் 1 இயர் பத்தி யோசிச்சுட்டு இருப்பேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல 10,000 ரூபாய் மாசம் லாபம் வந்து, அந்த மாதிரி ஒரு வருஷம் 12 மாசம் லாபம் வந்து 1,20,000 ரூபாய் லாபம் வந்து அதை கடன் அடைச்சாலுமே 2 லட்சத்துல 80,000 ரூபாய் மிச்சமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பரபரன்னு ஆயிடுவேன். ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஆகும். ஃப்ரெண்டு கிட்ட போகணும், அவருக்கு கேட்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும், அதுக்கப்புறம் பிசினஸ் இடத்த பார்க்கணும், அங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் போடணும், அப்புறம் அங்க பிசினஸ் பண்ணணும். 30 நாள் பண்ணாதான் ஏதோ ஒரு
லாபம் கிடைக்கும். அப்புறம் அந்த லாபத்தை செலவு பண்ணாம சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி மாசம் மாசம் பண்ணாதான் நீங்க வந்து 1,20,000 சேர்க்க முடியும். ஆனா மைண்ட்ல பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு யோசிச்சுவீங்க. ஸோ அது அப்போ ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். அப்ப என்ன பண்றதுன்னு அது ஒரு பதட்டம் ஆயிடும். ஸோ இப்ப நான் பேசும்போதே கூட என்னை சுத்தி கேட்கற சவுண்ட்ஸ் கேட்குது, இங்க லைட்டா மழை தூவுது. இப்படி இருந்துட்டே கூட பேசலாம். இப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா என்னோட ஸ்பீச்சே இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு பாருங்க. ஸோ ஒரு பதட்டம் கம்மியாயிடும். ஸோ உங்களுடைய எனர்ஜி வந்து 80 to 90% நீங்க அந்த சென்சரி வேர்ல்ட்லயே வச்சுக்கிட்டு ஒரு 10% திங்க் பண்ணா போதும். ஏன்னா அது அப்பதான் அந்த சவுண்ட்ஸ் அந்த சுத்தி இருக்கலாம் பார்த்துட்டு நம்ம திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நான் வந்து உங்க சவுண்டும் கேக்குது, இங்க பக்கத்துல ஒருத்தர் போன்ல பேசுறாரு, அவர் சவுண்டும் கேக்குது, லைட்டா மழை பேசுற சவுண்டும் கேக்குது. கண் எதிர்க்க ஒரு பறவை படம் உங்க டிபியா வச்சிருக்கீங்க, அதுவும் தெரியுது. அப்படியே உங்க கூட கேஷுவலா அப்படியே பேசிட்டு இருக்கேன். அப்ப பேசும்போது என் கை ஆடுறதுன்னு தெரியுது எனக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே தெரியும் போது இப்போ என்னோட ஸ்பீச்சை கூட கொஞ்சம் அப்படியே அமைதியாயிட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கும். ஸோ எப்பவுமே அந்த மாதிரி நீங்க ஒரு நிதானத்தோட நீங்க பேசலாம், யோசிக்கலாம், திங்க் பண்ணலாம். ஏன்னா நம்ம அதுல ஃபுல்லா திங்கிங் போகும்போது தான் நம்ம அந்த பாஸ்ட் ரிக்ரெட்டு, அப்புறம் கில்ட்டு, அது மாதிரி ஃபியூச்சர்ல ஃபியர் எல்லாம் வருது. நம்ம பார்ஷியலா பண்ணும்போது அந்த அளவுக்கு எதுவும் இல்லை கரெக்ட். திங்கிங். நம்ம அதுல ஃபுல்லா இன்டெல்ஜ் பண்ணாம இருக்கும்போது. நீங்க கூட கரெக்ட். சொல்லியிருந்தீங்க ஒரு தாட்ன்றது ஒரு ஸ்கேட் போர்டு மாதிரி, அதில் கால் வச்சா இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க. அப்புறம் பிரெயின் வந்து 2% ஆஃப் தி பாடி வெயிட், ஆனா 20% எனர்ஜி கன்சியூம் பண்ணுது. ஓகே ஓகே. அதனால நம்ம இப்படி இருக்கிறது வந்து எனர்ஜி சேவிங் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படி இருக்கிறது நல்லதானங்க ஐயா? நல்லதுங்க ஐயா, நீங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்க. அதான் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு பாசிபிளான்னு சொல்லி தான் கேட்கறது தான் கேட்டேன். பண்ணிருக்கீங்க, பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து தான் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றீங்க. கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியே பண்ணுங்க. சரிங்க, தேங்க்ஸ். யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இல்லை ஏதாவது ஷேர் பண்ணணும்னா நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், இல்லை ஆன்சரைஸ் பண்ணலாம். கேள்வி கேட்கும்போது முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்க, இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும். சார் சொல்லுங்க சார். இப்ப நம்ம மனசுல வந்து இப்போ ஒரு இன்பம் வேண்டாம், இப்போ ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இப்போ என் மனசுல ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வை அனுபவிக்கும் போது ஒண்ணு அப்ப வந்து என் உடம்புல இருந்து எல்லாமே பெயினா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்ல ஒண்ணு நான் அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைப்பேன், இல்லைன்னா அதை வந்து ஐயா ஏத்துக்கணும் அப்படிங்கிற, இல்லைன்னா அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பேன். இப்ப ஐயா என்ன சொல்றாங்கன்னா, ஏத்துக்கணும்னு நினைக்கிறது கூட ஒரு செயல் தான், அதை அப்படியே விடுங்கன்னு சொல்லும்போது அந்த பாயிண்ட்ல சும்மா இருக்க முடியுமா அப்படிங்கிறது நான் 2-3 தடவை ட்ரை பண்ணேன். ஆனா என்னை மீறி நான் வந்து ஏதாவது ஒண்ணு அதுல இருந்து வெளியில வரணும், இல்லைன்னா அந்த சூழ்நிலை சம்பந்தமா ஏதாவது செஞ்சிடறேன் நானு. அந்த பாயிண்ட்ல என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க முகாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? அட்டன் பண்ணிருக்கிறேன் நானு. சரிங்க. ஸோ அதுல சொல்ற மனசை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். நம்ம மனசு எப்படி இயங்குது. ஸோ ஒரு மனசுல வந்து கொஞ்சம் வருத்தம் வரும்போது நம்மளுடைய நேச்சுரலா நம்மளுடைய இன்டெலெக்டுடைய உள்ள ஒரு துக்கம் வருது அப்படின்னும் போது இன்டெலெக்ட் அறிவு என்ன பண்ணும், அது வேண்டாம் அப்படின்னு கீழே அழுத்து, நீ போயிடு அப்படின்னு தள்ளி பார்க்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும், அறிவு ஓட ட்ரை பண்ணும். வேற டிவி பார்க்கறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, இல்ல தண்ணி அடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இந்த இந்த இல்ல இதோடைய கொடுமை தாங்காம இந்த ரூம்ல நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும், நீ வந்துட்ட அதனால நான் வெளியே போறேன்ற மாதிரி நம்ம அறிவு வந்து போய் டிவி பார்க்க ஆரம்பிச்சது, வேற ஏதோ ஒரு அட்டென்ஷனை வந்து திருப்பிடுது. அப்படி இல்லைன்னா இங்க இருந்துட்டு நீ வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி இந்த வருத்தத்தை ரூம் விட்டு வெளியே துரத்த ஆரம்பிக்கும்.
நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா போவ, அந்த மெடிடேஷன் பண்ணா போவியா, இந்த மெடிடேஷன் பண்ணா போவியா அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கிட்ட டெக்னிக்ஸ்லாம் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க பண்ண டெக்னிக்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆனதுனால நீங்க போய் ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க, ஒரு மாஸ்டர் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறீங்க. இது இந்த வருத்தத்தை எப்படி நீங்க போக்குறதுன்னு சொல்லிட்டு டெக்னிக் கேட்டு ட்ரை பண்றீங்க. அதுவும் ஃபெயில் தான் ஆகும். எல்லா டெக்னிக்குமே ஃபெயில் ஆகும். ஸோ நீங்க இங்க என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டாதான் அது அது உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும். நீங்க எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க போய் முகாம்ல போய் கத்துட்டு வந்தாலும் சரி, இல்ல வேற மாஸ்டர் கிட்ட போய் ஏதாவது டெக்னிக் கத்துட்டு வந்தாலும் சரி, என்ன மாதிரி டெக்னிக் கத்துட்டு வந்தாலுமே எல்லா டெக்னிக்ஸுமே ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதை வந்து உங்க அறிவு புரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன், அது உங்க அறிவு புரியும் போது தான் ஓகே நம்ம எப்படி எமோஷனல் டீல் பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள அப்படின்றத பாருங்க. இல்ல உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம அந்த சூழ்நிலையில நீங்க என்ன சொல்ல வரீங்க அந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு புரியல எனக்கு. சொல்லுங்க, என்ன என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும்? இப்பதான் அந்த சூழ்நிலையில இப்ப நான் அந்த அந்த எட்ஜ்ல நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பெயின்ல அப்படியே இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு துன்பமான ஒரு அனுபவம், அந்த அனுபவத்துல இருக்கிறேன். இப்ப அந்த அந்த இடத்துல இருக்கும்போது என்னால இப்ப என் மனசை நான் எதிர்த்தாலோ அது வந்து என் கூடயே இருக்கிற மாதிரி ஆயிரும். அதை வந்து நான் ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா இதுதான் வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி, இதுக்குதான் வாழணுமா அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வருது. அந்த இடத்த அது அப்படியே தன்னால வரும், தன்னால போயிரும், அதுவா வருது அதுவா போகுது அப்படின்னு சொல்றத வந்து இப்ப எனக்கு வெளியில யாரோ ஒருத்தங்க தெரியாதவங்க போனாங்க அப்படின்னா சரி நமக்கு அது யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துடலாம். ஆனா நமக்கு உள்ள ஒண்ணு நடக்கும்போது அது வந்து அதுவா அதுவா வருது அதுவா போகுதுங்கிற மாதிரி ஒரு ஈஸியா எடுத்துக்கிற கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது, அது ஏத்துக்க முடியாத மாதிரியே இருக்குது. அதான் கேக்குறேன். அதுவா வருது அதுவா போகுதுன்னு நினைக்கிறீங்களே, அதுவா போகுதுன்னு நினைக்கிறீங்களே. ஸோ அந்த மாதிரி அது போகாது, அது கூட அது உங்க கூட தான் இருக்கும்னு நீங்க நினைக்கணும். அதுவா போகுதுன்னா துன்பம் வருது, துன்பம் போயிடும், நீங்க போயிடும் நினைச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிருக்கீங்க. என்னடா போக மாட்டேன், துன்பம் போகாது, அது உங்களோட தான் இருக்கும். ஸோ உங்களோட இருக்கட்டும், என்னுடைய கடைசி நாள் வரைக்கும் இந்த துன்பம் இருக்கட்டும், அது என்னோட போகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சாதான் ஏதாவது மாற்றம் நடக்கும். நீங்க போகணும்னு போயிடும்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாரு, தானா வர தானா போயிடும். ஏன் இன்னும் 10 நிமிஷம் ஆச்சு இன்னும் போல, ஏன் 1/4 மணி நேரம் ஆச்சு போல, ஏன் நேற்றும் இதே மாதிரி வந்துச்சு போவே இல்லை, இன்னைக்கும் வந்துச்சு போல அப்படின்னு நீங்க எப்போ போகுதுன்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது போவே போகாது. ஏதாவது துன்பம் வரும்போது உங்க அறிவு என்ன சொல்லணும், இந்த துன்பம் வந்து என்னை விட்டு போவே கூடாது, இது என் கூட தான் இருக்கணும் கடைசி நாள் வரைக்கும் அப்படின்னு எப்போ அறிவு அதை அதுதான் ஏத்துக்கிறது, அக்செப்டன்ஸ். ஸோ நீங்க வந்து இன்பத்தை ஈஸியா ஏற்றுப்போம். ஸோ அதனால அதுக்கு ப்ராக்டிஸ் தேவையில்லை. ஸோ பிரச்சனையே துன்பத்தோட தான். துன்பம் வரும்போது என்னோட இருக்கட்டும், இது நான் தனியா தானே இருக்கிறேன், இது ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டுமே, 4 முழுக்க இருக்கட்டும், 24 hours இருக்கட்டும், சரி கூடிய ஏதோ ஒன்று 9 சொல்லி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான் போகுது, இன்னும் போட்டுமே நீங்க என்னோட இருக்கட்டும், நீங்க அதை வெளியே போனா கூட உள்ள பிடிச்சி இழுத்தாதான் கரெக்ட். நீங்க போட்டோம் நீங்க வெளியே தள்ளுறீங்க. அது அப்படி முடியுமா சார்? அது வந்து எப்படி நம்ம நம்ம பெரும்பாலும் நிறைய விஷயம் டஃப் தான் அது. இல்ல பெரும்பாலும் இப்ப நிறைய ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம் இன்பம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம அது இப்ப ஆனா ஐயாவோட இது வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்குது. ஆனா அது யதார்த்தத்தை வந்து நம்மளால ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப இதா இருக்கு. நீ சொல்ற மாதிரி கஷ்டமா தான் இருக்குது. அதான் அந்த கேள்வி கேட்டேன் நான். ஐயா சொல்லும் போது கேஷுவலா சொல்றாரு, அப்படி ஏத்துங்க, இருக்கிறது ஏத்துங்க அப்படின்னு கேஷுவலா சொல்றாரு. ஸோ இருக்கிறத ஏத்துக்க முடியாத நம்மளுடைய நிலைமையா. ஸோ அதனால ஏத்துக்க முடியாம நம்ம இருக்கிறோம்ல, அதனால ஒருத்தர் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ அது கஷ்டமான விஷயம் தான். அது சொல்லும் போது கேஷுவலா சொல்றதுனால நீங்க அது சாதாரணமா நினைச்சிடுறீங்க. அது வந்து நிஜமாவே டஃப் தான். அது நீங்க சொல்லுங்க. அப்ப உண்மையிலே அது கஷ்டம் தான் என்ன சார்?
என்ன ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியலையா? நீங்க ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்கல்ல. இல்ல ட்ரை பண்ணிருக்கேன். அதுதான் இல்ல அது வந்து ஒரு கிளாரிஃபை. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரிதான் ஐயா வந்து அதுவா வரும் போகும்னு ஈஸியா சொல்லிடுறாரு. அவரு அது அப்ப நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, அவரு நம்மள மாதிரி நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். ஆனா நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கலாம். ஆனா ஒரு ஹைட்டுக்கு நமக்குன்னு நீங்க அர்னால்ட் கிட்ட போனீங்கன்னா, இல்ல ப்ரூஸ்லி கிட்ட போனீங்கன்னா, அவங்க கேஷுவலா சொல்லுவாங்க. டெய்லி ஒரு 100 சிட்-அப்ஸ் பண்ணுங்க, 100 புஷ்-அப்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஓடுங்க அப்படின்னு கேஷுவலா சொல்லிடுவாங்க. சொல்லும்போது பார்த்தா ரொம்ப சாதாரணமா தெரியும். 100 சிட்-அப்ஸ் 100 புஷ்-அப்ஸ் பண்ணாலே எனக்கு அவ்வளவுதான். நான் 20 நாள் எழுந்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் 40 கிலோமீட்டர் ஓட சொல்றாரு அப்படின்னு அவங்க சொல்லும்போது கேஷுவலா சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு அது எந்த நிலைமையில இருக்கிறோம், நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கணும், நம்ம தான் பார்த்துக்கணும். ஆமா ஆமா. ஸோ அவங்க சொல்லும்போது கேஷுவலா இருக்கும். ஏன்னா அவங்க அவங்க இதுக்கு அதுக்கு கேஷுவலா பண்றாங்க அவங்க. ஸோ உங்களால அது பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்போ பண்ண முடியும்னா அதை கொஞ்சம் டீகோட் பண்ணிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ துன்பம் வரும்போது நம்ம அப்போ துன்பம் இல்லாதப்போ நீங்க சும்மா உட்கார முடியுதா பாருங்க. துன்பம் துன்பமே இல்லை, ஒரு சாதாரண இருக்கும் போதே உங்களால உட்கார முடியலன்னா, ஏதோ ஒரு பிசினஸ்ல ஏமாற்றம் இல்லை யாரோ உங்களை திட்டாங்க அப்படின்னும் போது எப்படி சும்மா உட்கார முடியும்? ஒன்றும் செய்யாம இருக்க முடியும் எமோஷனோட. ஸோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அப்போ நல்லா இருக்கிற சுச்சுவேஷன் நல்லா இருக்கும் போதே நீங்க அமைதியா இல்லாம ஏதாவது மொபைல் நோண்டலாமா, பாட்டு கேட்கலாமா, இன்பத்தை நோக்கியே ஓடிட்டு இருந்தீங்கன்னா, துன்பம் வரும்போது இன்னும் ஃபாஸ்டா இன்பத்தை நோக்கி ஓடுவீங்க. ஸோ சும்மா இருக்கும் போதே இன்பத்தை நோக்கி ஓடாம உட்கார முடியலன்னா, துன்பம் வரும்போது நீங்க இன்பத்தை நோக்கி ஃபாஸ்டா ஓடுவீங்க. எப்படியாவது உடனே போயிடணும் இந்த துன்பம். போய் தண்ணி அடிக்கலாமா, சினிமா பார்க்கலாமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சுத்தலாமா, என்ன பண்ணா இதுகிட்ட இருந்து ஓடி தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு இன்னும் ஃபாஸ்டா ஓடுவீங்க. அப்போ சும்மா இருக்கும் போதே நீங்க கொஞ்சம் இது பண்ணணும். கொஞ்சம் கேஷுவலா அந்த இன்ப நாட்டத்துல இருந்து கொஞ்சம் போர் அடிச்சாலும் பரவாயில்ல. சும்மா நம்ம நம்ம எமோஷன்ஸோட நம்ம இருப்போம். என்ன இருக்கோ அதோட உட்காந்துட்டு இருப்போம். கொஞ்சம் போர்டமா இருக்கு. யாரும் பேசலாம் கூட. திடீர்னு ஏதாவது போய் உருப்படியா வேலை செய்யலாம்னு ஒரு தாட் வருது. வந்தா வரட்டும். அப்படின்னு நீங்க ஒரு டெய்லி ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்க அந்த மாதிரி நல்லா இருக்கும் போதே சும்மா சும்மா இருக்க முடியலன்னா, நீங்க துன்பம் இருக்கும் போது நீங்க கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதே ரெண்டு ஸ்டெப்பா வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு கேள்வி, இப்ப நிகழ்காலத்துல வாழ்றதுன்னு சொல்றாங்களா சார்? இப்ப நம்ம பாஸ்ட்லயோ ஃபியூச்சர்லயோ இருக்குது அப்படின்னா, இப்ப நான் மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வரணும்னு ட்ரை பண்றேன்ல, அது இந்த இடத்துக்கு வர்றது அப்படி முயற்சி பண்றதை தான் வேண்டாம், அது எப்படினாலும் இருந்துட்டு போகுதுன்னு சொல்றாங்களா? அது எப்படி? இல்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது ஃபெயில் ஆயிடுவீங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒரு டெக்னிக் எடுத்துங்க. நீங்க ஐயா சொன்னதை நீங்க இருக்கிற எமோஷன்ஸ் என்ன ஃபீல் பண்றீங்களோ அந்த எமோஷன்ஸோட இருந்தாலும் நீங்க ப்ரெசென்ட்க்கு வந்துருவீங்க. அந்த டெக்னிக் எடுத்து. இல்ல நீங்க ப்ரெசென்ட் மூமெண்ட்ல இருக்கணும்ன்றது புத்தா அந்த புத்திசம்ல ஜென்ல வர ஒரு டெக்னிக் அது. ஸோ அதுல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா நீங்க அதில் போகலாம். இப்போ ஏதாவது ஒன்று எடுத்துங்க. நீங்க 2, 3 எடுத்தீங்கன்னா அப்புறம் இதுல பாதி அதில் பாதி பண்ணி கடைசியில் எதுவுமே இல்லாம நடுவில் போய் நிற்பீங்க. ஏன்னா ப்ரெசென்ட் மூமெண்ட் அது பாஸ்ட்னா என்னன்னு தெரியாது, ஃபியூச்சர்னா என்னன்னு தெரியாது, காக்னிட்டிவ் திங்கிங் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால நீங்க அந்த ப்ரெசென்ட் மூமெண்ட் ஸ்கூலுக்குள்ள போனீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கம்ப்ளீட்டா. சும்மா மேலாக்கா ஒரு வெளியிருந்து 2 வார்த்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அதை மாஸ்டர் ஆக முடியாது. ஏதாவது ஒண்ணுத்துல ஃபுல்லா முகாம் அட்டன் பண்ணிருக்கிறோம், புக்ஸ் படிச்சிருக்கிறோம், அப்ப ஐயா சொல்றது என்னன்னு அதுக்குள்ளேயே போங்க. அதுல போய் நீங்க உள்ள மூழ்கி முத்தெடுத்தாதான் கரெக்டா இருக்கும். ஏதோ ஒரு ஸ்கூல் ஆஃப் பிலாசபிக்குள்ள போய் முத்தெடுங்க அவ்வளவு. ஓகே 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 சார். நன்றிங்க கண்ணன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் வணக்கங்கய்யா, சொல்லுங்கய்யா.
நம்மளுக்கு எல்லா சைடும் எல்லாம் பிரச்சனையும் போயிடுது, எப்படி சமாளிக்கிறது அதெல்லாம்? என்ன குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, advocate ஒரு பக்கம் கடன் பிரச்சனை இருக்கு. எப்படி எல்லாத்தையும் இது ஹேண்டில் பண்றது? நீங்க முகாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? இன்னும் அட்டன் பண்ணல. எங்க இருக்கீங்க? பெங்களூர்ல இருக்கேன். அவரது இதெல்லாம் பாத்துங்கிறான், வீடியோ அதெல்லாம் பாத்துனே இருக்கிறான். சரி சரி. நீங்க கிளாஸ் முகாம் வீடியோல நம்ம ஐயாவது பாத்துருக்கிறேன். சரிங்கய்யா. புக்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க? படிப்பு வந்து கம்மி தான், ஒரு 6வது படிச்சுங்கிறேன், அவ்வளவுதான். ஐயாவுடைய புக் என்ன படிச்சிருக்கீங்க கேட்கிறேன். புக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அவரது இது பீச் கேட்டுங்கிறேன், குற்றாலத்தில் நடந்த வகுப்புல கேட்டுங்கிறேன். 1 பார்ட் 1 பார்ட் 2 கேட்டு இருக்கிறான். போன வருஷம் தான் அதை ஃபாலோ பண்ணி வரேன். கிளாஸ் வரலான்னு பார்த்தா வர முடியல. இப்ப எல்லாமே நெருக்கடி வந்துருச்சு. பணம் எல்லா சைடும் நெருக்கடி வந்துருச்சு. நீங்க அட்வொகேட்டா இருக்கீங்களா? இல்ல சார், இல்ல, பின்னாடி ஃபுல்லா ஃபைல்ஸா இருக்கு. பழைய இது பேப்பர் கடை வச்சிருக்கேன் சார், ஸ்கிராப் கடை. சரி சரி. அதான் உள்ள ஏதோ நிறைய பேப்பரா இருக்கு. அதான் இருக்குது. எல்லா சைடுமே பிரச்சனையா போயினுக்குது. ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, ஒரு பக்கம் தொழில் பிரச்சனை, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, 3 பிரச்சனையா இருக்குது. சரி. அதோட ஒரு பிரச்சனையா ஞான முகாம் அட்டன் பண்ணதே ஒரு பிரச்சனையா வச்சுக்கோங்க. போயிட்டு ஒரு நிதானமா ஒரு 3 நாள் மனசை பத்தி மட்டுமே கேட்டீங்கன்னா தான் அது கரெக்டா இருக்கும். இப்போ இத்தனை பிரச்சனையோட இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் சொன்னேன்னா அடுத்த 10 நிமிஷம் வேற ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு. இதை மறந்துடுவீங்க. சோ அதுதான் அந்த பாட்டு வரத நம்ம இது பண்றேன். அவர் சொல்ற இதுல கொஞ்சம் வழிமுறை பண்ணி கொஞ்சம் இது பண்றேன். ஆனா இருந்தாலும் திருப்பி அதுலயே போய் முழக வைக்குது நம்மளே. ஆமா, நல்லதுதான். அப்பதான் நீங்க முகாம் போவீங்க. சோ முதல்ல முழுசா போயிட்டு ஒரு மனசை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம பிரச்சனை நமக்கு முக்கியம்னா இதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், வீடியோவா பார்த்தோம், ஷார்ட்ஸா பண்ணி பார்த்தோம். எல்லா குருமார் வீடியோஸும் டெய்லி 10 மணி நேரம் பார்க்குறோம். ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேன்னு புரிஞ்ச அப்புறம் ஒழுங்கா ஒரு ஸ்கூலுக்கு போய் படிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க அங்க போயிட்டு ஒரு 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணி உங்க மனசை பத்தி உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக போய் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போதான் அது கரெக்டா இருக்கும். ஏன்னா நீங்க எத்தனோ ஷார்ட்ஸ் பாக்குற மாதிரி இதுவும் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஏதோ கேட்டீங்க, ஏதோ நான் சொன்னேன், அதுக்கப்புறம் அப்படியே போயிடாது. அதுதான் அப்படியே போயிடும். எல்லாம் அதான் இந்த மாதிரிதான் இருக்குது. எல்லாத்துலயும் நெருக்கடி வருது. அதே நீங்க அப்படியே சூப்பர்ஃபிஷியலா ஷார்ட்ஸ் பாக்குற மாதிரி இப்போ அந்த கேள்வி அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் கேள்வி மாதிரி சின்னதா வருது, சின்னதா பதில் வாங்கிட்டு அப்படியே ஒர்க் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறீங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. முழுசா நம்ம அதை அட்டெண்ட் பண்ணி நீங்க அது எவ்வளவு வருஷமா உங்க பிரச்சனை இருக்கு, எவ்வளவு மாசமா இருக்கு, என்னென்னவோ ட்ரை பண்ணி போல. அப்போ அது எப்படி ஒரு 2 நிமிஷத்துல ஷார்ட்ஸ் வீடியோல போயிடும். அது பண்ணி இந்த மாசம் போக முடியல, அடுத்த மாசம் போனோம், அது காசு இல்ல, காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் டைமிங் ஒதுக்கி உங்க பிரச்சனைக்கு போன வருஷம் 5000 ரூபாய் இருந்துச்சு கிளாஸ்க்கு. கிளாஸ்க்கு 5000 ரூபாய் வச்சு இப்ப 10000 ரூபாய் பண்ணிருக்கான்னு சொல்லி வந்துச்சு. இதுல வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. இது ஞான முகாமுக்கு 5000 தான், மெடிடேஷன் கேம்ப் தான் 10,000. ஓ, அது ரெண்டு சேர்த்திக்கு இவ்வளோ? அதாவது 2 இருக்கு. ஒண்ணு வந்து என்லைட்மெண்ட் கேம்ப், அதுதான் நீங்க அட்டன் பண்ணணும். ஞான முகாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, சோ அது 5000 தான் இருக்கு. அது அப்படியே தான் இருக்கு. மெடிடேஷன் கேம்ப் ஞான முகாம் அட்டன் பண்ணா போதுமா? நீங்க ஃபர்ஸ்ட் இது அட்டன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு முகாம் அட்டன் பண்ணுங்க. உங்க டைம்க்கு டேட் எப்போ ஃப்ரீ ஆகுதோ அதை பார்த்துட்டு ஏதாவது ஒரு முகாம் அட்டன் பண்ணுங்க. சரி சரி. டைம் எடுத்துக்கிட்டு நீங்க பொறுமையா போயிட்டு பண்ணுங்க. ஸோ இது வந்து நீங்க அவசரப்பட்டீங்கன்னா லேட் ஆகும் உங்க பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு. ஆமா ஆமா, அப்படித்தான் நீங்க சொன்ன மாதிரிதான் ஆயினுக்குது. எது அர்ஜென்ட் பட்டாலையும் வேலை ஆக மாட்டேங்குது. ஆமா, நீங்க எல்லாத்தையுமே 5 நிமிஷத்துல சால்வ் பண்ணிடலாம் நினைக்கிறீங்க. 5 நிமிஷத்துல சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் இல்ல. அப்படி இது லைஃப் ப்ராப்ளம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முக்கியத்துவம் கொடுங்க. சரியாயிடும். ஆமா, ஃபேமிலி சைடு அதுக்கு எதுனா கேஸ் போடலாமா அப்படி இப்படின்னு எல்லாம் யோசனை வந்துருச்சு. எல்லா பிரச்சனையும் இது வந்துருச்சு. சரி இருந்தாலும் சரி அமைதியா கீறோம் சொல்லிட்டு
ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் போய் மனசை, ஏன்னா மனசை வச்சுதான் நீங்க வெளி உலகத்தை ஹேண்டில் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மனசை வச்சு நீங்க அப்புறம் எப்படி உங்க பிசினஸ்ல இருக்கிற பிரச்சனை, அப்புறம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனை, அதெல்லாம் நீங்க அடுத்து நீங்க சால்வ் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மனசை சரி பண்ணணும். ஏன்னா மனசை வச்சு தான் நீங்க மனம் பிரச்சனை இருக்கு, மனம் பிரச்சனை இருக்கு. ஸோ முதல்ல அது முகாமில் போயிட்டு அது கத்துக்குங்க. அது கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்து பிசினஸ்ல எப்படி சால்வ் பண்றது, ரிலேஷன்ஷிப்ல எப்படி சால்வ் பண்றது, அடுத்தது ஒன்னொன்னா போங்க. நீங்க எல்லாத்தையும் போட்டு சால்வ் பண்ண மாட்டீங்க கடைசியில. பண்ண முடியல. நான் பண்ண முடியாதனால இப்ப இங்க அட்லீஸ்ட் வீடியோல வந்து கேக்குறீங்க. அடுத்தது முகாம். சரி சார், நன்றிங்க. நன்றிங்க. ஐயா. சொல்லுங்க கண்ணன். ஐயா, நம்மளோட சுயநலத்தினாலதான் நம்மளோட அகத்தை நோக்கி நம்ம திரும்புறோமா? இப்ப பகவத் ஐயா அகத்துல நமக்கு வேலை இல்லை, புறத்துலதான் வேலை இருக்குன்றாரு. அத பொருத்தி பார்க்கிறப்ப, அதாவது சுயநலமின்மையே கடவுள் அப்படின்றாங்க. சுயநலமா இருந்தா துன்பம் தான் வரும், துயரம் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப சுயநலம் இருந்தா துன்பம் வருது, சுயநலம் இல்லாம இருந்தா மட்டும்தான் நம்மளால சுதந்திரமா இருக்க முடியும் அப்படின்றது தோணுது. இதையே பகவத் ஐயா சொல்றதோட பொருத்தி பார்க்கிறப்ப, அகத்துல நமக்கு வேலை இல்லை, புறத்துலதான் நமக்கு வேலை. அப்ப நம்மளோட கவனம் எல்லாம் சுயநலம் இல்லாம இருக்கிறதுக்கு தான். நம்மளுடைய ஆற்றல் எல்லாம் புறத்துல வேலை செய்யறதுக்கு தான், புறத்துல இருக்கிறத கவனிக்கிறதுக்கு தான். முன்னாடி சொந்த வந்த கருத்தை ஐயா இப்படி விளக்குறாரா, அதோட உண்மைத்தன்மை இப்படி நியாயப்படுத்துறாரா, இப்படி தெளிவுபடுத்துறாரா அப்படின்றது தோணுதுங்கய்யா. அதை பத்தி சொல்லுங்க. நல்ல கொஸ்டின். ஏன்னா சுயநலம்ன்றது வந்து ஒரு ஆன்மீகத்துல ஒரு முக்கியமான ஒரு குழப்பமான டாபிக் அது. ஸோ ஃபர்ஸ்ட் சுயநலம்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னா சுயம்னா என்னன்னா நானுன்ற ஒண்ணு இருக்கு, நானுன்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அது நம்மளா கிரியேட் பண்ண நானான்னு பார்த்தா இல்லை, அது நம்மளுக்கே கொடுக்கப்பட்ட நான். அது நான் வந்து சந்திரசேகர் கிரியேட் பண்ணணும், சந்திரசேகர் சுயமா யோசிக்கணும்னு நான் யோசிக்கல. எனக்கா வருது, சுயம்புவா வர ஒரு சுயம் அது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வர ஒரு செல்ஃப் அது. ஸோ அந்த செல்ஃப் எல்லாருக்குமே டிஃபால்ட்டா எல்லாருக்கும் வந்துடுது. ஸோ ஒரு நாய்க்குட்டின்னா நாய்க்கு தான் இருக்கிறோன்னு தெரியும். அது கல் போட்டோம்னா அது கல்லு தாண்டி கொஞ்சம் பின்னாடி போகும். ஸோ கல்லுல இருந்து தப்பிக்கணும்னு பேக்ல போகுது இல்லை.
ஸோ அதுக்குன்னு ஒரு செல்ஃப் இருக்கு, ஐடென்டிட்டி இருக்கு. இல்லை கல் ஒன்று நானும் ஒன்று தான் அப்படின்னு நிற்கல. ஸோ கல் போட்டோடனே அது பேக்ல போகுது. ஸோ அப்போ ஏன்னா நான் வந்து கல் அடிப்பட்டா வலிக்கும் எனக்கு அப்படின்னு அதுக்கு தெரியுதுனால அந்த செல்ஃப் ஐடென்டிட்டியை அது ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ செல்ஃப் இருக்குது பிரச்சனை கிடையாது. அப்போ ஏன் இவங்க வந்து சுயநலம் இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு எல்லா மாஸ்டர்ஸும் சொல்றாங்க அப்படின்ற கேள்வி வருது. சுயநலத்தினால பிரச்சனை வருதான்னு கேட்டா ஆமா, ஒரு விதத்துல பிரச்சனை வரதான் செய்யுது. அதுக்கு என்ன சொல்யூஷன்னா சுயநலம் இல்லாம இருக்கணும். சுயமும் இல்லை நலமும் இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லைதான். ஸோ அதனால அதை அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அது எடுத்தா என்ன பிரச்சனை, நம்மளுக்கு அந்த பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஆனா புறத்துல வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம சம்பாதிக்க கூடாது, சேர்த்து வைக்க கூடாது, நமக்குன்னு சொத்து இருக்கக்கூடாது, வீடு இருக்கக்கூடாது, உறவு இருக்கக்கூடாது, பந்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஸோ அவங்க வந்து இந்த சுயநலத்தை வந்து அகம்புறம் ரெண்டுத்தையும் கம்பைண்டா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சுயநலத்தை வந்து அவங்க ரெண்டா பிரிக்க முடியாதனால அவங்க மொத்தமா அப்ளை பண்ணனால ஒரு பாதியில சூப்பர் இருக்கு. ஏன்னா ஒரு பாதியில அப்ளை பண்ணணும், நீங்க சுயநலம் இல்லாம இருக்கணும் ஒரு பாதியில, இன்னொரு பாதியில சுயநலத்தோட தான் இருக்கணும், நீங்க பந்தப்பட்டு தான் இருக்கணும். ஸோ இப்போ அவங்க ரெண்டா பிரிக்கிறதுனால சரி மொத்தமா அப்ளை பண்ணனால பாதி பெனிஃபிட்ஸ் வந்தது, பாதி ஹார்ம் வந்தது. ஸோ அதனாலதான் இந்தியா வந்து ஒரு ரிலிஜியஸ் கண்ட்ரியா இருக்கிறதே கூட ஒரு விதத்துல பாவர்ட்டி கிரியேட் பண்ணுது நமக்கு. ஏன்னா நமக்கு எக்ஸ்டர்னல் வேர்ல்டு மேல ஒரு அவர்ஷன் இருக்கு. இதெல்லாம் மாயை, சொத்து சம்பாதிக்கூடாது, இதை சேர்த்து வச்சா தப்பு, ஆசைவாயப்பட்டு நம்ம இயங்குறோம் அப்படின்னு சொல்லி அது புறத்துக்கும் அப்ளை பண்ணி அது டேமேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதனாலதான் இப்போ ஐயா வந்து அகம்புறம் பிரிக்கும் போது அகத்துல நீ சுயநலம் இல்லாம இரு, உள்ள வந்து நீ உன்னை பத்தி ஒரு கிராண்ட் இமேஜ், நான் சூப்பரா பெரிய ஆளு, நான் வந்து ஒரு உயர்ந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவேன், அங்க வந்து எனக்கு பிரச்சனையே இருக்காது, அந்த மாதிரி உன்னை பத்தி ஒரு சுயத்தை உள்ள பில்ட் பண்ணாம வெளி சுயத்துல வச்சுக்கலாம். ஆமா, வெளியே இந்த கம்பெனில நான் மேனேஜர் ஒர்க் பண்றேன், எனக்கு இவ்வளவு சம்பளம் வருது, இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, 2 வீடு இருக்கு, ஒரு வீடு சென்னையில இருக்கு, ஒரு வீடு அங்க இருக்கு, எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி புறத்துல நீங்க சுயநலத்தோட இருக்கலாம். ஆனா அது கூட வந்து ஒரு எத்திக்கல் அண்ட் லீகல் பவுண்டரியோட, தர்ம நியாயப்படின்னு சொல்லுவார் ஐயா. ஸோ அந்த கேமை நீங்க புறத்து கேமை விளையாடணும் கண்டிப்பா. அந்த கேம் வந்து ரூல்ஸ் படி விளையாடணும், அவ்வளவுதான். நீங்க அகத்துல விளையாடுற கேம் தான் க்ளோஸ் பண்ணணும். இவங்களுக்கு அந்த மாதிரி இந்த 2 கேம் பிரிச்சு டிஃபைன் பண்ண தெரியாதனால கேமை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டதுனால நம்ம 2 கேமே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு கேமை க்ளோஸ் பண்ணணும், சுயநலம் இல்லாம இருக்கணும். உள்ள வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாம ஒரு ஏதோ ஒன்றத்தை வச்சுட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இல்லைன்னா அப்ப என்னை இவங்களாம் மதிக்கிறாங்களா, என்னை கரெக்டா ரெஸ்பெக்ட் பண்றாங்களா, என்னை சாரன் நான் கூட குழப்பின்னு இருப்பேன். அவங்க எதனா பண்ணிக்கிட்டு எனக்கு இங்க எதுவுமே இல்லை, அவங்க பிரச்சனை என்ன மரியாதை ட்ரீட் பண்ணா இல்லை மரியாதை ட்ரீட் பண்ணாலும் அவங்க பிரச்சனை அது அப்படின்னு சொல்லி உள்ள செல்ஃப்ல நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா புறத்துல மட்டும் ஹேண்டில் பண்ணா போதும் நீங்க. ஸோ உள்ள ஒரு இமேஜ் வச்சுட்டு நீங்க பர்டனை வச்சு ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ உள்ள சுயநலம் இல்லாம இருக்கணும், வெளியே சுயநலத்தோட தான் இருக்கணும். நீங்க இன்னும் சிம்பிளா புரிஞ்சீங்கன்னா நீங்க நம்ம ஓல்ட் ட்ரெடிஷ்னல் பிலாசபி, அந்த அட்வைஸ், அந்த ரூல்ஸ், அந்த மாஸ்டர் சொன்னது எல்லாமே வந்து நீ அகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே கரெக்டா வந்து எடுத்தீங்கன்னா எல்லாமே தப்பாயிடும். ஸோ 2 கேம் அது, 2 கேம்ல ஒரு கேம் கரெக்டா சொல்லிட்டாங்க, இன்னொரு கேம் நம்ம அதை அப்ளை பண்ணக்கூடாது. அவங்க சொல்ற எல்லாமே அகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா வரும். நீ பந்தத்தோட இல்லாம இருந்தா அது நீ அகத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க புறத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தப்பா இருக்கும். புறத்துல நீங்க பந்தப்பட்டு தான் இருக்கணும். ஸோ நீங்க ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கணும், உங்க பார்ட்னரோட, குழந்தையோட, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே இருக்கதான் செய்யணும். புரியுதுங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்க.
ஐயா, இதுல இன்னொரு ஒரு சந்தேகம். அது சொல்லுங்க. முடிவெடுக்கிறத பத்தி ஐயா சொன்னது. அதாவது நீங்க எடுக்கிற முடிவுக்கு ஏத்தாப்புல தான் உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும் அப்படின்றத ஐயா சொல்றாரு. அதாவது நீங்க ஒரு சரியான முடிவு எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு உள்ள இருந்து அந்த ஆற்றல் கிடைக்கும். தவறான முடிவு எடுக்கிறப்ப அந்த ஆற்றல் கிடைக்காது. அப்ப என்ன ஏதோ நம்மளால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அதாவது ஒரு உண்மை இருக்கு. நமக்கு ஒரு ஆற்றல் மூலம் இருக்கு. அந்த ஒரு சோர்ஸ் இருக்கு. அது எல்லாருக்கும் எது நல்லதோ அந்த முடிவை எடுக்கும்போது மட்டும்தான் அது அந்த ஆற்றல் நமக்கு கொடுக்குது. அதுக்கு மாறா முடிவெடுக்கும் போது அந்த ஆற்றல் நமக்கு தரது இல்ல அது. அது நிப்பாட்டிடுது. கொடுக்க தான் செய்யும். நிறைய ஹிட்லர்லாம் இருக்காரு, நிறைய சைக்கோபாத்ஸ்லாம் இருக்காங்க. முடிவெடுத்தா அவங்க இன்ஃபேக்ட் அவங்க இன்னும் கரெக்டா முடிவெடுப்பாங்க. ஸோ அதனாலதான் ஆற்றல் வருது. ஸோ அந்த தப்பாக முடிவெடுத்தாலும் வரும். முடிவெடுத்தா தான் வரும். அது முடிவெடுத்தா வரும். தப்பு ரைட்டு தான் அடுத்தது. irrespective ஆஃப் ரைட் ஆர் ராங், டிசிஷன் வில் கிவ் எனர்ஜி. ஆமா, ஒரு ஆற்றல் கிடைக்குது. சப்போஸ் அது சரியா முடிவெடுக்கிறப்ப அது நிறைவேறுது. ஹிட்லர் மாதிரி முடிவெடுக்கிறப்ப அது தடுக்கப்படுது. ஆற்றல் வந்துருது. இல்ல நீங்க அதுவும் தடுக்கப்படல, எக்ஸிக்யூட் ஆச்சு இல்ல, சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்தாரு. ஆமாங்கய்யா. ஆனா அதோட முடிவை நான் பாக்குறேங்கய்யா. அதாவது அவரு கொலை பண்ணாரு. அதனால அவருக்கு எந்த நன்மையும் ஆகல. அவர் சந்தோஷமா இல்ல. என்ன நினைச்சாரோ அது நடந்துச்சு இல்ல. அவரு 10 லட்சம் ஜூஸ எரிக்கணும்னு நினைச்சாரு, எரிச்சிட்டாரு. அதோட முடிவுல அவர் நல்லா இருக்கும்னு நினைச்சாரு. அப்படிதானுங்களையா? அவர் ஏதோ ஒரு தெரியுது. நம்ம ஸ்பிரிச்சுவல்னால எல்லாத்தையுமே அந்த ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் கொண்டு போவோம். சரி, நம்ம அதுவும் எடுக்க வேண்டாம். இப்ப நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லா முடியணும் அவசியம் கிடையாது. சரி, நீங்க கேளுங்க. அதுதான். அதாவது ஒரு பொதுவான விதி, எல்லாருக்கும் பொதுவான ஒரு விதின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய விருப்பமும் நம்மளுடைய முடிவுகளும் அந்த பொதுவான விதிகளுக்கு உடன்பட்டு வர்றப்ப நம்ம மனசுல இருந்து ஆற்றல் வருது. அது நிறைவேறவும் செய்யுது. அது நன்மையாவும் இருக்கு. விரும்பத்தக்கதா இருக்கு. நம்மளாலேயும் விரும்பத்தக்கதா இருக்கு. மத்தவங்களாலேயும் விரும்பத்தக்கதா இருக்கு. அதே இது அந்த பொதுவான விதிகளுக்கு முரண்பட்டு நம்ம முடிவெடுக்கிறப்ப ஒருவேளை ஆற்றல் வந்தாலுமே அது முடிவுல உலகத்துக்கும் விரும்புற மாதிரி இல்ல, நமக்கும் விரும்புற மாதிரி இல்ல. சரிங்க. இதன் அடிப்படையில தான் வந்து அந்த சுயநலமின்மை அந்த ஒரு கருத்தையும் இந்த முடிவெடுக்கிறத பத்தி ஐயா சொல்லியிருக்கிறது வந்து நியாயப்படுத்துற மாதிரி இருக்குங்க. அது இன்னும் ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன் நம்ம சுயநலம்? அதுதான். ரெண்டுமே வேற வேற டாபிக். நீங்க ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். உங்களுக்கு ஏதோ ஒரு கிளாரிட்டி கொடுத்ததுன்னா சரிதான். சரிங்க. நன்றி. நன்றி ஐயா. வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஆன்சர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இல்ல நீங்களே கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன் தான். ஸோ எந்த டாபிக்ல வேணா நீங்க பேசலாம்.
இந்த மாதிரி கேஷுவலான டைம்ல நம்ம ரிலாக்ஸ்டா உட்காரணும். அப்படி இந்த மாதிரி கேஷுவலா உட்கார முடியலன்னா அப்புறம் ஏதாவது பிரச்சனையா இருக்கும்போது உட்கார்றது கஷ்டமா இருக்கும். நம்ம எமோஷன்ஸ் எடுத்துக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஹெவியான எமோஷன்ஸ் எதுவும் இல்லை, யாரும் நம்மளை ஏமாத்தல, யாரும் திட்டல. அப்படி இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்கார முடியலன்னா அந்த மாதிரி ஹெவியான அட்டாக்ஸ்லாம் வரும்போது இன்னும் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி கேஷுவலான மூமெண்ட்ஸ்ல இப்போ ஒன்றும் பெருசா இல்லை, பெயின் இல்லை, சஃபரிங் இல்லை, கில்ட் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது கேஷுவலா ரிலாக்ஸ்டா இருக்க முடியலன்னா நம்மளுக்கு வந்து ஹெவியா அந்த மாதிரி எமோஷன்ஸ் வரும்போது நம்ம தடுமாறிடும். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் கிடைக்குதோ நீங்க அந்த மாதிரி ஒரு மனசுல எது இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்கார ஆரம்பிச்சுக்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. இந்த இந்த ரிலாக்ஸான மோமெண்ட்டுக்கு நம்ம ஏத்துக்கிறது நல்ல விஷயம்தான், ஒரு போனஸ் தான். பட் இதுக்குமே மனசு ஏங்கும் இல்லைங்கய்யா, இந்த மாதிரி மோமெண்ட்ஸ் கிடைச்சா நல்லதுன்ட்டு. சரிங்க. அப்ப இந்த மாதிரி மோமெண்ட்ஸே கிடைச்சிட்டு நிரந்தரமா இருந்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கூட ஏங்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்ப ஏன்னா நம்மளுடைய மன அமைப்புகளே அப்படிதான் இருக்கு. முதல்ல கிடைக்கட்டும், அப்புறம் கிடைச்ச அப்புறம் வந்த பிரச்சனை அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். நிறைய பேர் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ முதல்ல அந்த அமைதி ஃபர்ஸ்ட் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அமைதியை ரொம்ப யூஸ் பண்ணாம இருக்குது என்று அப்புறம் கற்றுக் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ அவனுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை, சாப்பாடே இல்லை. முதல்ல அவன் சாப்பாடு கிடைக்கட்டும், நல்லா சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் அதிகமா சாப்பிட்டு ஒபிசிட்டி வந்தா என்ன பண்றதுன்னு அடுத்தது பிரச்சனை. ஓகே சரி. அப்புறம் இந்த 10 கட்டளைகள்ல வந்து ஒவ்வொரு கட்டளைகளா நீங்க உங்களோட ஸ்டைல்ல அதை கொஞ்சம் விளக்க முயற்சி பண்ணுங்க. சரிங்க, அதுதான் ட்ரை பண்ணோம். அது ஃபர்ஸ்ட் பேசிஸ் கொடுக்கறதுக்கே 2 செஷன் ஆயிடுச்சு. சரி, ட்ரை பண்ணோம். சரி, ஏதாவது நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா நீங்க கூட ஒரு கட்டளை எடுத்துட்டு சொல்லுங்க, அங்கிருந்து கூட நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். நீங்க என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது 5வது கட்டளைங்கய்யா. எல்லாத்தையுமே வந்து ஸ்நேக பாவமா பார்க்கணும் அப்படின்ற கட்டளை வந்து என்னோட லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங்கா இந்த ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி உதவி பண்ணிச்சு. அது வரைக்கும் அது ஒரு கட்டளையா தான் நான் எடுத்துக்கிட்டேன். பட் எனக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த கட்டளை அப்ளை பண்ண உடனே எனக்குள்ள என்னுடைய புறத்துல வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அகத்துக்கு ஒரு அமைதியை கொடுத்தது அந்த கட்டளை. அந்த 5வது கட்டளை ஸ்நேகமா எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, நண்பர்களா ஒரு பார்க்கக்கூடிய பார்வை வந்து எனக்கு அது எப்படி வார்த்தையால விவரிக்க முடியாத அளவுக்கு எனக்கு நன்மையை கொடுத்தது. பட் எல்லா கட்டளைகளுமே சிறப்பான கட்டளைகள் தான். எந்த கட்டளை வந்து சிறப்புன்னு தெரியாது. எனக்கு அந்த 9 கட்டளைகள்ல வந்து 5வது கட்டளை எனக்கு உதவி பண்ணுச்சு. என்னோட புற வாழ்க்கையை வந்து சீரமைக்கிறதுக்கு உதவி பண்ணுச்சு. பட் எல்லா கட்டளைகளுமே சிறப்பு தான். இப்போ ஐயா சொல்ற மாதிரி 9வது கட்டளை வந்து கோட்டை போடு, கோட்டை சுவர் கட்டாதேங்கிறது தி பெஸ்ட்ன்னு அவரே சொல்லிட்டாரு. 9 கட்டளைகள்ல 9வது கட்டளை பெஸ்ட்ன்னு அவர் சொல்லிட்டாரு. பட் அதுவும் எனக்கு உதவியா தான் இருக்கு. நான் எதையுமே வந்து ஃபிக்ஸடா ஐயோ இத கொஞ்சம் கூட தவறிடக்கூடாது அப்படின்னு நான் வச்சுக்கல. சரி, தவற வாய்ப்பு இருந்தது, தவறிட்டேன், அடுத்து பாத்துக்கலான்றது எனக்கு அது ரொம்ப ரொம்ப எவ்ரிடே லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் எனக்கு அதிகமா உதவினது 5வது கட்டளை. எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் இருக்கும். பாருன்றது இவரு பிரகாஷ் இருக்காருல்ல, அவரு கூட அவருக்கு அதுதான் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவாரு.
ஓ ஸோ ஓ பரவாயில்ல, 2-3 பேர்கிட்ட நான் கேட்கறேன். ஓகே ஓகே. இல்ல அது அது வந்து சக்சஸ் ரேட்ட கொடுத்ததுங்கய்யா. அதான் அவரும் சொன்னார், அப்ளை பண்ணும்போது நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆ அது அந்த அந்த அவங்க எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் ஒரு சில மூவ்மெண்ட் எனக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன். அது எனக்கு பயங்கர லாபத்தை கொடுத்தது. அது ஒவ்வொருத்தரும் அது ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு கவுண்டர் ஆக்ஷன்ஸ வந்து மோசமா தான் கொடுக்குறாங்க. ஓகே. நம்ம நம்ம செயல் செய்யறோம். அவங்களுக்குள்ள ஒரு எதிர்வினை ஏற்படுது. அந்த எதிர்வினை காரணமா ஒரு கவுண்டர் ஆக்ஷன் மோசமா தான் கொடுக்குறாங்க. நெகட்டிவா தான் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு பதிலா நான் பதில் கவுண்டர் ஆக்ஷனை வந்து ஒரு சிநேக பாவமா கொடுக்கும் பொழுது நல்லா இருக்கு. அவங்க பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. அவங்க பிஹேவியர்ல வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் நான் பாக்குறேன். அது ஒரு நாள் அப்பவே தெரியுதா, இல்ல 2 நாள் கழிச்சு தெரியுதா, 1 வீக் கழிச்சு தெரியுதா? ஐயா இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு சர்வரை வந்து நம்ம விஷ் பண்றோம்னு வச்சுங்களேன், அப்போ உடனே கிடைக்குது. அந்த ஸ்பாட்ல ஒரு டிரைவ் பண்றோம், ஒரு ஹில்ஸ் ஏறி அப்ஹில் ஏறி வந்த வெஹிக்கிளுக்கு நம்ம நிறுத்தி இடம் கொடுக்குறோம்னு வச்சுங்க, உடனே அவன் ஹார்ன் பண்ணி அவன் இன்னும் கொஞ்சம் பள்ளத்துல இறக்கி நமக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வராம அந்த ஒரு அது கிடைக்குது. அது இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்குது. எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடி வாழ்க்கையில ரொம்ப பெரிய பிரச்சனை வந்தது. வாழ்வா சாவா பிரச்சனை வந்தது. அப்போ நான் வந்து அந்த சிநேக பாவத்தை வந்து எனக்குள்ள கொண்டு வந்துட்டே இருந்தேன். அவரை பார்க்கும் போதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு அத்தாரிட்டி இருந்து நான் வாழ்றதா சாகிறதான்னு அவர் முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில அவர் இருந்தாரு ஒருத்தர். அவர்ட்ட நான் வந்து அந்த சிநேக பாவத்தை நீங்க எனக்கு கெடுதல் பண்ணிட்டீங்க. பட் ஸ்டில் நான் உங்கள ஃப்ரெண்டா பாக்குறேன் அப்படின்னு அவரை பார்க்கும் போதெல்லாம் அந்த சிநேக பாவத்தை கொண்டு வந்தேன். ஆனா ஒரு மிராக்கிள் நடந்துருச்சு. 1 மந்த்லயே ஒரு பெரிய மிராக்கிள் நடந்தது. அவரு என்ன கன்சிடர் பண்ணாரு. என் சைடு உள்ள நியாயங்களை எல்லாம் அவரு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு. நான் கொஞ்சம் நடிச்சேன்னு வச்சுங்களேன். சிநேகமா இருக்கிற மாதிரி கூட நடிச்சேன். அது சொல்றதுக்கு ஒண்ணும் எனக்கு வெக்கம் இல்ல. பட் அது ஒர்க் பண்ணிச்சு. ஓகே, நல்ல விஷயம். பாவம்னாலே நீங்க ஒரு டிராமடைசேஷன் தானே. சோ அதுதான். சோ அப்படிதான் நீங்க ஃபர்ஸ்ட் பிஹேவியர்ல கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்லயும் வந்துரும். ஆமா. அது அது இன்னைக்கும் வந்து சின்ன சின்ன என்னோட டிரைவிங்ல எல்லாம் நான் செய்யறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அன்றாட வாழ்க்கையில எல்லாம் அப்ளை பண்றேன். ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. நல்லா இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு அது. நீங்களே ஒரு கட்டளை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. மீதியா என்னுடைய வாழ்க்கை அனுபவம் தான் அது. நமக்கு எல்லா கட்டளையும் நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணும்போது தான் அது கொஞ்சம் ஷேர் பண்ணும்போது அது நல்லா இருக்கும். இப்ப நீங்க உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியல். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல நம்ம ரொம்பவும் அப்படி நம்மளே சிநேகமா மாறி எல்லாம் பாவனை பண்ணணும்னு அவசியம் இல்ல. செயற்கையா பண்ணாலும் வேலை செய்யுது. அதுதான் அதோட பியூட்டி. உள்ளுக்குள்ள நமக்கு எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் சரி, அவன் நாசமா போட்டோம் அப்படின்ற உணர்வு நமக்குள்ள பொங்கி வந்தாலும் நம்ம வெளியில சிநேக பாவத்தை காமிச்சாலே செம்மையா ஒர்க் ஆகுது அந்த ஃபார்முலா. அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு, ஆசைப்படுதான் சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. நீ அதுவா மாறிடு அப்படின்னு சொல்லல. ஆசைப்பட்டா போதும்ன்ற மாதிரி. ஆசைப்பட்டா போதும். ஆமா கரெக்ட். இல்ல நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னாங்கய்யா, நீங்களே அன்பு மயமா மாறிடுங்க. அதாவது அங்க வந்து ட்வின் ஸ்டேட் இல்லாம ஒரே ஸ்டேட்டா அப்படியே நீங்களே அன்பா மாறிடுங்கன்னு சொல்லும் போதுதான் நான் சரியில்லைன்ற பிரச்சனை வருது. ஆமா, கில்ட் எல்லாம் வரும். நம்ம சரியா கில்ட் எல்லாம் வருது. நான் சரியில்லை, நான் சும்மா செயற்கையா நடிக்கிறேன் அப்படி எல்லாம் வருது. ஆனா இந்த மாதிரி நடிச்சிட்டாலே ஒரு 60-70% பிரச்சனைகள் சரியாயிடுது. அது அது அந்த 5வது கட்டளை எனக்கு தனிப்பட்ட முறையில
ரொம்ப மிராக்கிளா வேலை செஞ்சது. எனக்கு ஒரு பெரிய கண்டத்துல இருந்து என்ன தப்பிக்க வச்சது. இந்த ஜீவமணி ஐயா கூட ஒரு இதுல சொல்லியிருக்காங்க. அவங்க கம்பெனில ஒரு பிரச்சனை வந்தப்ப கூட, அவரு சிநேக பாவமா அந்த பிரச்சனை குடுத்தவங்கள பார்த்ததுனால, அவங்களே திரும்ப வந்து அவருக்கு பெரிய பல்க் ஆர்டர குடுத்து, அவர இக்கட்ல இருந்து விடுவிச்சாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மிராக்கிள் எனக்கு நடந்தது. நல்லது, ஆமா. அதுதான் அது சேம் கோயின்சிடென்ஸ். அது ஒவ்வொரு கட்டளையா கூட நீங்க கொஞ்சம் சரிங்கய்யா. ஓகே. உங்கள மாதிரி கண்ணன், உங்களுக்கு ஏதாவது கட்டளை இருந்தா அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க. இப்படியே ஒவ்வொரு கட்டளையா முடிச்சிடுவோம் நம்ம. கண்ணன், உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா. யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஆமா ஐயா, எல்லாமே இருக்கு. இப்ப உங்க ஐயா favorite? சொன்ன எனக்கு ஃபேவரட்டும் கிடையாது. எல்லாத்தையுமே நான் மொத்தமா தான் பார்க்கிறேன். மொத்தமாவே எனக்கு ஃபேவரட் தான். இப்ப சரி, சரி. ஐயா சொன்னாரு பாத்தீங்களா, எல்லாரையும் நண்பர்களா கருத வேண்டும். அப்படின்றதுல நான் என்ன உணர்ந்துகிட்டேன் அப்படின்னா, ஆம், இத முடிவெடுக்கிறத, அதாவது நீங்கள் எடுக்கும் முடிவை வரமாய் பெறுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதோட நான் பொருத்திக்கிறேங்க. எப்படின்னா, அதாவது அவங்க ஒரு நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்தவங்களா இருந்தாலுமே, நம்ம நண்பர்களா நினைக்கும் போதுதான் அவங்கள பத்தின பயம் போய் அவங்க கிட்ட நம்ம கான்பிடன்ஸா ஃபீல் பண்றோம். அந்த மாதிரி ஒரு உணர்வு வருது. நம்ம ஒரு பாதுகாப்பான உணர்வு அவங்க கிட்ட உணர்றோம். ஒரு சகஜமான உணர்வு அவங்க கிட்ட உணர்றோம். அந்த முடிவை எடுக்கும் போதே அது வந்துருது. அதை நான் எப்படி நியாயப்படுத்திக்கிறேன் அப்படின்னா, எதுக்கு அவங்க எனக்கு நண்பர்களா இருக்கணும்? அவங்க யாரோ எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க, என்னைய கன்சிடரே பண்ணல, அவங்களே என் நண்பர்களா கருதிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எதனால அப்படி கருதணும், அதுக்கான நியாயம் என்ன அப்படின்னு சொல்லி பொருத்தி பார்த்தோம்னா, அவங்க நம்மளை போலதான் இருக்கிறாங்க. நமக்குள்ள என்ன ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்குதோ, நம்மளுடைய அசைவுகளுக்கு எது ஆதாரமா இருக்குதோ, அந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்குள்ளே இருக்கு. அது எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கு. எல்லா உயிர்களுக்குள்ளேயுமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா அது ஒண்ணுதான் இருக்கு. தெளிவா பார்த்தோம்னா அதுல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதை நம்மளால பார்க்க முடியல, கேட்க முடியல, ஆனா அதை நம்ம நோட்டீஸ் பண்ண முடியுது. அப்படின்றப்ப அங்க வேற ஒண்ணு இல்ல, நம்மளை போல ஒண்ணுதான் இருக்கு அப்படின்றப்ப அதை நம்ம நண்பர்களா தானே கருதியாக முடியும். வேற எப்படி நினைக்க முடியும்? அன்புன்றதோட அடிப்படை அதானங்கயா இருக்கு. அப்படின்றப்ப அவங்க ஒருவேளை தவறு செஞ்சிருந்தாலும், இஃப் தே நோ பெட்டர் தே டூ பெட்டர். அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் நல்லா பண்ணுவாங்க. அவங்களோட பக்குவம் அதனால அது பண்றாங்க. அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க. எல்லாருமே தனக்கு ஒவ்வொருத்தருமே தவறா செஞ்சாலும் சரியா செஞ்சாலும் அது சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு இதுலதான் செய்யறாங்க. அதாவது ஒரு நல்லதை தரும், அது நமக்கு சந்தோஷத்தை தரும்ன்ற ஒரு முடிவுல தான் பண்றாங்க. அப்ப நம்ம ஒருத்தங்க நமக்கு தப்பு செஞ்சாலுமே என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுக்கு, அவங்களோட பக்குவம் அதுதான். நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா மாறுவாங்க அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டு, அவங்களே நம்மளோட நண்பர்களா நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் நிற்கும் போது நமக்கு அந்த கான்பிடன்ஸ் கிடைக்குது. அந்த கான்பிடன்ஸ்னால நம்மளோட உண்மையை நம்ம வெளிப்படுத்துறோம். அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க. பிரச்சனை சுலபமா முடியுது இல்லையா? இதுதாங்க என்னோட விடுதலை இருக்கு. பரவாயில்ல, இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் உங்களுக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி வேற என்ன ஆன்மீக பாதையில இருந்தீங்க? நிறைய படிப்பேங்கய்யா, புத்தகங்கள் வாசிப்பேன். அந்த பழக்கம் உண்டு நமக்கு. இல்ல, நீங்க எல்லாருமே சோர்ஸ்ல ஒண்ணுதான் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கீங்க. அந்த அது எங்க வள்ளலாறுல படிச்சீங்களா இல்ல வேதாந்தால படிச்சீங்களா? அந்த மாதிரி ஐயா, முத இது பண்ணது ராமகிருஷ்ணனோட அமுத மொழிகளுங்க ஐயா. சரி. அத படிக்கிற மாதிரி நேர்ந்தது. அப்புறம் விவேகானந்தரை படிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் விவேகானந்தருக்கு அடுத்து அறிமுகமானது ஓஷோ,
ஜே கிருஷ்ணமூர்த்தி, வள்ளலார் ஐயா, அப்புறம் சித்தர்கள் அவங்களோட நூல்களையும் வாசிக்க ஆரம்பிச்சேன். நல்லா இருந்தது. அதாவது எல்லாருமே முடிவா ஒரு உண்மையை தான் சொல்றாங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு. கடைசியா எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கறப்ப அது எல்லாமே ஒரே ஒரு உண்மையை தான் காமிக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதை பூர்ணப்படுத்தினது ஐயா ஐயாவோட ஞான விடுதலை புத்தகம், அப்புறம் ஐயாவோட அந்த ஞான முகாம்கள், அதை பார்த்தது படிச்சது இதுங்கய்யா. இது எல்லாத்தையும் நான் அந்த ஒரு இதோட பொருத்தி பொருத்தி பார்த்துக்கிறேங்கய்யா. அப்படின்றப்ப அந்த 10 கட்டளைகள் அப்படின்றதும் கூட ஒரு உண்மையை நோக்கி தான் போகுது. கடைசி அதெல்லாம் ஒரு இடத்துல போய் கன்வர்ஜ் ஆகுது. அந்த ஒரு அது எந்த இடத்துல அந்த ஒரு மூல வேரோட போய் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்றத பாக்குறப்ப இந்த 10 கட்டளைகளோட நியாயம் என்ன, அந்த 10 கட்டளை எதை நோக்கி என்னைய கொண்டு போகுது அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது, அதை நியாயப்படுத்த முடியுது. ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தினாலே அதுக்கான உணர்வுகள் நம்ம மனசுல இருந்து வந்துடுதுங்கய்யா. நமக்கு அப்படித்தானே வருது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே. ஸோ அதனால நல்லா இருக்குங்கய்யா, திருப்தியா இருக்கு. சந்தோஷம். ஆமாங்கய்யா. இன்னொரு 5 minutes இருக்கு. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா ஆன்சர் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா செஷனை முடிச்சிடலாம். இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது எத்திக்ஸ்ன்ற வார்த்தையை சொன்னீங்கல்ல, சரிங்க புறத்துக்கு வந்து நம்ம செயல்படும் பொழுது ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. அது சரிங்க. நம்மளுடைய சட்டம்னு எடுத்துக்கலாமா? நம்மளுடைய இந்தியன் லான்னு எடுத்துக்கலாமா அந்த எத்திக்ஸ? இப்ப புற செயல்கள் வந்து ஒரு எத்திக்ஸுக்குள்ள வரைமுறைக்குள்ள அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஒரு நியாய தர்மத்துக்குள்ள கட்டுப்பட்டு அந்த நியாய தர்மம் வந்து ஒரு இந்திய சட்டம் பீனல் சட்டங்கள் எடுத்துக்கலாமா? இந்தியன் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே. எத்திக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராடர் கேட்டகரி, அதுல ஒரு சின்ன பார்ட். ஓகே. இப்போ நீங்க வந்து பேசுறீங்க, வீட்டுக்கு வரீங்கன்னா நான் உங்களை நல்லா ட்ரீட் பண்ண, வாங்க சேர் போடணும், உட்காருங்கன்னு சொல்லணும், காஃபி சாப்பிடணும்னு கேட்கணும். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு மாரலா ட்ரீட் பண்ணணும், எத்திக்கலா ட்ரீட் பண்ணணும்னா இப்படி ட்ரீட் பண்ணலாம். ஆனா சப்போஸ் நான் ட்ரீட் பண்ணலன்னு வச்சுக்கோமே, நான் நீங்க வந்தோடனே சேர்ல உட்கார சொல்லலை, இல்லை காஃபி சாப்பிட்டீங்கன்னு கேட்கலன்னு வச்சுக்கோமே, அது இல்லீகல் கிடையாது. இல்லீகல் கிடையாது. கிடையாதுல்ல. ஒரு எத்திக் வந்து ப்ராடர் கேட்டகரி. அதுல சின்ன கேட்டகரி தான் வந்து ரொம்ப பெரிய தப்பு, பெரிய எத்திக்கல் தப்பு தான் நம்ம லீகல் தப்புன்னு சொல்றோம். சின்ன சின்ன விஷயத்துலாம் நம்ம லீகல் ஆக முடியாதுல்ல. இவர் பேசும்போது என்ன சார் போட்டு கூப்பிடல, ஒரு நான் போய் கேஸ் போட முடியாதுல்ல. ஆனா பெட்டர் அவர் மரியாதை கொடுத்தாருன்னா நீங்களும் மரியாதை கொடுங்கன்றது ஜெனரல் ஒரு எத்திக்கலான ஒரு கைட்லைன்ஸ். அந்த மாதிரி எத்திக்ஸ் தான் ப்ராடரா இருக்கும். நம்ம எத்திக்கலா இருக்க தான் ட்ரை பண்ணணும். எத்திக்கலா இருக்கும் உள்ள அட்லீஸ்ட் லீகலா இருக்கணும், அப்படி எடுத்துக்கலாம் சிம்பிளா. எந்த தர்மம் பெருசுன்னு அது ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க மக்கள். எது தர்மம்னா? ஆமா, எங்களோட தர்மம் பெருசு, அந்த தர்மம் பெருசு அப்படின்னு சண்டை ஒரு நடக்குது. சரி சரி, அதுக்காக தான் சொன்னேன். அதான் as a இண்டிவிஜுவல் வந்து அவங்க தர்மம்னும் போது அவங்கவுங்க இருக்கிற டைம் அண்ட் ஸ்பேஸை பொறுத்தது. ஸோ இப்போ நம்ம என்ன தர்மம் மற்றவங்களுக்கு எதிர்பார்க்குறோமோ அந்த தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணா போதும். இப்போ நான் எல்லாருமே வந்து ஒருமையில தான் கூப்பிடுவேன் அப்படின்னா என்ன எல்லாருமே ஒருமையில தான் கூப்பிடுவாங்க, அது எனக்கு ஓகே தான் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ்லாம் சொன்னான்னு வச்சுக்கீங்களேன், அவங்களுக்கு ஓகே தான் அது. ஆனா எல்லாருமே என்ன சாருன்னு கூப்பிடணும், ஆனா நான் யாரையும் சாருன்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னா அது தப்பாவாங்க. நான் என்ன ஸ்கேல் மற்றவங்களுக்கு வைக்கிறனோ அதே ஸ்கேல் எனக்கும் அப்ளிகபிள்ன்றதுதான் தர்மம். அது ஒவ்வொரு இடத்துக்கும், ஒவ்வொரு ஏஜுக்கு, ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கு, ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். என்னை எப்படி நடத்தப்பட விரும்புறேனோ அதே மாதிரி நான் மற்றவங்களை நடத்தணும்ன்ற ஒரு எத்திக்ஸ் ஏற்படுத்திக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். ஒரே லைன்ல சொல்லணும், அப்படி சொல்லிடலாம். ஓகே.
இப்போ ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் தங்கியிருக்காங்கன்னா பேச்சுலர்ஸ், இப்போ யார் வண்டி வேணா யார் எடுத்துட்டு போகலாம்னா ஓகே, என் வண்டி யாரும் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. இல்லை என் வண்டி யாரும் எடுத்துட்டு போகக்கூடாது, நான் வந்து மற்றவங்க அவசரத்துக்கு எடுத்துட்டு போவேன் அப்படின்னா அது எத்திக்கல் கிடையாது இல்லை. ஸோ ஆமா. ஒரே ரூல் தான் அப்ளிகபிள் ஃபார் அதர்ஸ் அண்ட் யூ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். செஷன் முடிச்சுப்போமா? 9:30 ஆகுது. அனைவருக்கும் நன்றி. நம்ம அடுத்த செஷன் பார்ப்போம். சண்டே அங்கே ஞானம் மெடிடேஷன் கேம்ப்ல இருப்போம். ஸோ சண்டே மீட் பண்ண முடிஞ்ச நெக்ஸ்ட் வெனஸ்டே பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கண்ணன். நன்றிங்க ஐயா. தேங்க்யூ நாராயணசாமி. எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.